தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் மதிப்பிற்குரிய காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ ஏடிஎம்கேல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், தாவேக்காலாம் இணைஞ்சிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னும் மேலும் பல அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போ இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. அதை தொடர்ந்து இப்போது எஸ்பி வேலுமணி அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட இருக்கிற இன்னும் 9 பேர் கொண்ட குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது, எதனால அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பழனிசாமி கூட இருந்தவங்க எல்லாமே அதிமுகன்னு நீங்க சொன்ன அந்த பேர்ல இருந்தாங்க, அவ்வளவுதான். பொதுவாக அந்த குரூப்பை யாருன்னாக்கா ரெய்டுக்கு பயந்து அமித்ஷா வந்து தன்னை காப்பாற்றுவார் பழனிசாமிங்கிற நம்பிக்கையில் அவர் கூட இருந்தவங்க தான். அந்த கூட்டமே அவங்க தான். சசிகலா கூட இருந்தவங்க தான் கட்சிக்காரருக்கு இருந்தாங்க. சசிகலா வந்து கட்சி அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அமித்ஷா மிரட்டியா அந்த அம்மாவை வெளியே வர விடாம 2 தடவை உள்ள வந்தது. இந்த தடவை நிக்கிறது கூட பார்த்துச்சு. உடனே ஒரு மிரட்டல். அமித்ஷாவுக்கு வந்து 2 பேர்த்த கண்டா ஜன்னி வந்த மாதிரி ஆயிடும், நடுங்கி சாவார். ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து சசிகலா. ஏன்னா அவங்கெல்லாம் சொல்லி எலெக்ஷன்ல ஜெயிக்கிற ஆட்கள். அவங்கள கண்டா அவருக்கு பயம். அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு எத்தனை வகையான ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி பயந்தது 2-3 பேர்த்துக்கிட்ட. ஒன்று வந்து டெல்லியினுடைய கெஜ்ரிவால் நீதிமன்றத்தை இது ஜாமீன் கொடுத்தா கூட இவர் வேற ஏதோ ஒரு வழக்க போட்டு உள்ள தள்ளிடுவார். வெளியே அவங்கள வெளியில கண்டா அவருக்கு அவ்வளவு பயம். அதே தான் செந்தில் பாலாஜி. அவருக்கு பைபாஸ் சர்ஜரி கூட அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலையே அவரு, அந்த அளவுக்கு பயந்தார். அதே தான் சசிகலா. அரசியலுக்கு வர்றாங்கன்னு போதெல்லாம் உள்ள தள்ளிடுவேன், அந்த அதிகாரத்தை காட்டி மிரட்டிடுவாங்க. இவங்க 3 பேர்த்த கண்டா அவருக்கு அவ்வளோ பெரிய பயம். அதான் இப்போ பழனிசாமி எப்படி சர்வைவ் ஆனாரு, என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைடு இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான். தங்கமணி ரங்கமணியில என்ன வேலுமணியில என்ன பண்ணாங்க, அவங்களாம் எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க? ரைடு நடக்காதுங்கிற நம்பிக்கை அவங்க கொடுத்ததுனால தான் அவங்க பின்னாடி அவ்வளோ பேர் இருந்தாங்க. சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இந்த குடைச்சல்லாம் கொடுத்தாங்கன்றீங்க. அப்போ மேபி இந்த 25 பேர் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அவங்களுக்கு அதற்கப்புறம் குடைச்சல் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? குடைச்சல் கிடையாது. இன்னைக்கு அமித்ஷாவினுடைய அன்பு குழந்தை, செல்ல குழந்தை, வளர்ப்பு குழந்தை தாவேக்கா தான். அதனால தாவேக்காவுக்கு போனா பழனிசாமியோட பாதுகாப்பா இருக்கலாம்னு அங்க போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆனா இபிஎஸ் தரப்புல இருந்து எதுவும் அவங்களுக்கு எந்த ஒரு சச்சரவும் இல்லைன்னு இபிஎஸ் அங்க போனாருன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனா எப்படி இபிஎஸ் வந்து ஏன் போக கூடாது? ஒரு அமித்ஷா சொன்னா போயிடுவாரு. அவருக்கு என்ன அமித்ஷாவினுடைய அத்தியந்த சிக்ஷன் எடுத்தீங்கன்னா பழனிசாமி கிட்ட ஒரு பையன் நெருங்க முடியாது. நீட் தேர்வை வந்து பாஜக ஆள்ற மாநிலங்கள்லாம் எதிர்த்துச்சு, உடனடியாக கொண்டாருங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது பாஜக மாநிலங்கள் பல மாநிலங்கள் முடியாதுன்னாங்க, உடனே தமிழ்நாட்டில் நிறைவேற்றினார்ல. அமித்ஷா சொல்லி கையெழுத்து போட்டு முடிக்கிறதுக்குள்ள நிறைவேற்றின ஆள் இல்லை. அவ்வளோ கீழ்ப்படிதலான ஒரு ஆள் வந்து பழனிசாமி. இவரை விட இப்போ இந்த தாவேக்கா அதை விட இன்னும் நெருக்கமாக இருந்ததுன்னா எல்லாரும் அங்கே போறாங்க, அவ்வளோதான். புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அமித்ஷாவுக்கு பயந்தவங்க பூரா தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. அப்போ இப்போ வேலுமணி சொல்றது என்னவாக இருக்கு அப்படின்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் அவங்க ஒன்றிணைந்து செயல்படுறதுனாலதான் நாங்க போறோம்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இபிஎஸ் வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு சில அவருக்கு கொடுக்கற பதவியை வந்து கூட இருக்கிற மத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு தரப்பு வைக்கிறாரு இல்லையா? அந்த காலத்துல ஈசாப் கதைகள்னு ஒண்ணு உண்டு. ஒரு ஆடு வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்குது, ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடை இப்படி ஓடுது, இந்த பக்கம் நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு ஓனாய் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு. ஓனாய்கிட்டு இருந்தால் தண்ணி இந்த பக்கம் வருது. இந்த ஓனாய் சொல்லுது ஆட்டை பார்த்து, குடிக்கிற தண்ணியை நீ எச்சாப்படுத்தி இது பண்ணுற, விடமாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு. இது ஆடு சொல்லுது, நீ குடித்த மிச்சத்தை தானே நான் குடிக்கிறேன் அப்படின்ச்சு. நீ குடிக்கலன்னாக்கா உங்கள் அப்பா குடிச்சிருப்பார், உங்கள் தாத்தா குடிச்சிருப்பார். ஓடை ஆட்டை சாப்பிட்டுடுச்சு. ஆட்டை சாப்பிட்றதுன்னு முடிவு எடுத்தாச்சுமா. அதுக்கு காரணங்கள், இபிஎஸ் குடைச்சல் கொடுத்தாரு, இபிஎஸ் மகன் குடைச்சல் கொடுத்தாரு, ஏதாவது ஒரு கதை. போகிறதுக்கு காரணம் வேணும். எப்படி போகிறதுக்கு போய் சேரத்துக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க.
உங்களை மாதிரி ஆட்கள் அதை வந்து உடனே ஒரு செய்தியை எடுத்து அதுக்கு பெரிய விளம்பரம் கொடுத்து ஆஹா லட்சியவாதி இதனால் போய்விட்டார் நீங்க சொல்லுவீங்க, கேட்டுக்க வேண்டியது. அப்போ எஸ்பி வேலுமணி கூட சேர்ந்து அந்த 9 பேரும் தாவே கலைஞருக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா போயிடுவாங்க. இன்னும் நேரம் தான், இன்னும் உள்ள அலோவ் பண்ணல அவங்க, அவ்வளவுதான். வரிசையா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. அப்படி இணைஞ்சிட்டாங்கன்னா இபிஎஸ் சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இபிஎஸ் என்ன பண்ணிடுவாரு? இல்ல ஆல்ரெடி அவங்க கட்சியில இருக்கும் போதே அவங்களுக்கான பதவிய எடுத்தவர் தான் இபிஎஸ். வேலுமணி எல்லாம் என்ன பண்ணிட்டாரு அவரு? என்ன பண்ணிட்டாரு? துரோகிகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒழுங்கா இருந்த கட்சிக்காரன் அத்தனை பத்தி வழி துரத்தணும் வச்ச 10 தோல்வி பழனிசாமி, கடைசி 3 எலெக்ஷன்ல நிக்காத பழனிசாமி, அப்படி பேர் வாங்கினவர். அவருக்கு எலெக்ஷன் ஒரு விஷயமா, ஒரு அரசியல் ஒரு விஷயமா? அவர் கூட இருக்கவங்க போற ஒரு குரூப்பு ரைடு நடக்காம தப்பிக்கிறதுக்கு இவர் கூட இருந்தா சேஃப்னு இருக்கிறாங்க. அதை விட தாவே காக்கு போயிட்டா இன்னும் சேஃப்னு தெரிஞ்சு அவங்க போயிட்டு இருக்காங்க. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு. ஆமாமா, பதவியில எதுக்காக இருக்கிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதுவே நமக்கு ஆபத்துனாக்க அதை விட்டுட்டு ஓட வேண்டியது தானே, அவ்வளவுதான். அப்போ இபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கும் சார்? எல்லாரும் போயிட்டாங்கன்னா கவலைப்படலையப்பா. யார் போனா எனக்கு என்ன, என்னுடைய பதவி எனக்கு இருந்தா போதுங்கிறதா அவரு இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. 10 தோல்வி பழனிசாமி சொன்ன போது கூட அவர் ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு கடைசி 3 தேர்தல் நிக்காமே விட்டாருல்ல. நீங்க 3வது இடத்துக்கு போயிட்டாரு, கவலைப்பட்டாரா? ஏதாவது பத்தி கவலைப்பட்டாரா? ஆனந்தமா தான் சுத்திட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரை தனக்கு தன்னுடைய ஒரு இன்னைக்கு இருக்கிற இந்த உயர்ந்த நிலை இறங்காம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அவர் ஒரு கட்சிங்கிற பேரை ஒன்று வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, முன்ன ஒண்ணு சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இபிஎஸ் கூட இப்போ தாவே கலைஞருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. எதன் அடிப்படையில் அப்படி? அமித்ஷா வந்து போய் சேருன்னு சொன்னா சேர்ந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். இல்ல அவர் பதவிக்காக நீங்க சொன்ன சசிகலா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தட்டி கழிச்சு விட்டு கட்சியை விட்டே தூக்குனவர் தான் இபிஎஸ். அப்படிங்கிறப்ப எப்படி இப்படி ஒரு சசிகலாவை வரக்கூடாதுன்னு சொல்லி இபிஎஸ் ஓடி தோர்த்தல, அமித்ஷா தோர்த்தல. ஜெயலலிதாவோட சசிகலாவை தான் அதிகமா ஜெயிலில் போட்டாங்க, தெரியுமில்ல? ஜெயலலிதாவுக்கு மூளையா செயல்படுறாங்கிறது தான் சசிகலா மேல இருந்தது. அந்த அம்மா கையில் கட்சி வந்துருச்சுன்னா கட்சியை உறுதிப்படுத்திடுவாங்க, அதிமுக தனியாக நின்றுடும், நம்ம கை விட்டு போயிடுவாங்கங்கிறதுனால தானே அந்த அம்மா இந்த தடவை வெளியில் வந்து சில வேட்பாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தானும் நிற்கிறதா இருந்தது. உடனே ரைடுன்ட்டார்ல. அதான் சொல்கிறேன், அமித்ஷா வந்து ஒரு 3 பேர்த்த கட்டலாம் ஜன்னி வந்த மாதிரி அலறுவார். ஒன்று வந்து சசிகலா, இன்னொன்று வந்து கெஜ்ரிவால், இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி. பேய கண்டு அலற மாதிரி அலறுவார். அவ்வளோ பயம், விட்டா நம்மளை தீர்த்துருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் சசிகலா அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதனாலதான் செந்தில் பாலாஜி அப்பப்போ ஒரு ஆட்டம் காட்டிடுறாரு. அப்பவே நான் சொன்னேன், ஏவாவேலு, ஈரோடு முத்துசாமி, சேகர் பாபு, பொன்முடி, KN நேரு, இவங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் எலெக்ஷன்ல சொல்லி சொல்லி ஜெயிக்கிறவங்க. இவங்க வீட்டில் என்ன ரைடு? அப்போ ஏவாவேலு வீட்டில் ரைடு ஆரம்பிச்சிடுச்சு, அடுத்த அப்புறம் KN நேரு வீட்டில் நடக்கும், இவங்க வீட்டில் தான் ரைடு நடக்கும். ரைடு நடக்கக்கூடாது, நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாவேக்காவுக்கு போங்க, இல்லாட்டி பழனிசாமி கூட போங்க. அதான் உங்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு மாதிரி. இப்போ திமுக இருந்து கூட்டணி கட்சிகள் அனைவரும் தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாவே போய் அமைச்சரவை இடம் கிடைச்ச அளவுக்கு உள்ள போயிட்டாங்க. இப்போ நீங்க சும்மா இப்போ அதிமுகவும் டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்கால இணைஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல தாவேக்காவை அசைக்க முடியாது. வெவ்வேறு இல்லம்மா, எல்லாருமே அமித்ஷாவினுடைய கிளைகள் தான். அது அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு என்னுடைய பழைய பதிவுகள்லாம் பாருங்க. அமித்ஷாவினுடைய பாஜக வெவ்வேறு பேர்ல தமிழ்நாட்டில் இயங்குது, பாஜகங்கிற பேர்லயே இயங்குது, இன்னொன்று பழனிசாமிங்கிற பேர்ல இயங்குது அப்படின்னு. அதான் இப்போ ப்ரூவ் ஆயிட்டு. இப்போ தாவேக்காங்கிற பேர்ல இயங்குது, அவ்வளவுதான். அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லையா? அவங்கள சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா சில பேர்த்த எதுக்கிறதா காட்டினா தான் அந்த கட்சி இருக்கிறதா காட்ட முடியும். திமுக கூடவும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே கட்சி இப்படி ஜனங்களே அந்த ஞானேஷ்குமாரால வந்து ரிக்கிங் பண்ண முடியாது, எலெக்ஷன்ல ரிக்கிங் பண்ண முடியாது. அதனால அவருக்கு சில எல்லா இடத்துலையும் ஜெயிச்சா கூட தமிழ்நாட்டில் ஏன் திமுக ஜெயிச்சது? அப்ப நீங்க என்ன கேட்பீங்க, இங்க எப்படிடா ஜெயிச்சது அப்படின்னு கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அயோக்கியத்தனம் பண்ணி தான் இங்கேயும் ஜெயிச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் அந்த கேள்வி. அப்படி ஜெயிக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டிலேயே திமுக தோக்கடிச்சிருப்போம்ல.
எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக விடுவாங்க. மம்தா பானர்ஜி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டருக்கே போட்டி போட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள ஒழிச்சிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, மோடியா லேடியான்னு கேட்டுச்சு, சொல்லி வாய மூட்டில் பரப்படாங்கிற இடத்துல போய் உட்கார வச்சுட்டாங்க. ஜெயிலில் போய் 3 மாதம் கடைசி சேர்த்து போச்சு. ஓகே. இப்போ சார் இவங்க இப்போ அங்க தாவேக்கால இணையறாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கான மரியாதை அங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? மரியாதை யார் கேட்டா? உங்களை யார் கேட்டா மரியாதை இல்லை? என்னை காப்பாற்றுவேங்கிறது தான் பாயிண்ட்டு. என்னை காப்பாற்றணும், என்னை செருப்பாலாட்டி பூட்சாலாட்டி என்ன வேணாலும் பேச, எனக்கு என்ன வந்து என்னை காப்பாற்றணும். என்னுடைய சொகுசு வாழ்க்கை போயிடக்கூடாது, என்னுடைய சம்பாத்தியம் போயிடக்கூடாது, அவ்வளோதான். அந்த கேரண்டி கொடுத்தா இதை பற்றி என்ன எதுக்காக நான் கட்சி அரசியலுக்கு வந்திருக்கிறேன், சம்பாதிக்கிறது தான் வந்தேன், சம்பாதிச்சுட்டேன், அதை தக்க வைக்கிறதுக்கு எல்லாம் உண்டு, அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ. இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனா அங்க தாவேக்கா அவங்களுக்கு இடம் கொடுக்குமா? அவங்க அந்த கண்டிஷன் அவங்க போட்டிருப்பாங்க, அதனால போயிருக்காங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா ராஜினாமா பண்ணியும் பல பேர் திரும்பி வந்துட்டான்ல, அவங்களும் இப்போ அங்க போற மாதிரி தானே தகவல் இப்போ மறுபடியும் சொல்லியிருப்பாங்க, சர்ச்சைக்கு கொடுக்குறவான்னு இருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாரு, அவருக்கே ஒரு பயம் வந்தது, எல்லாருக்கும் சுழற்சி முறையில் பதவி கொடுப்பேன், அவசரப்படாத இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பேர் இவரை விட்டும் போடுவோம், இவரை விட ஸ்ட்ராங்கா அமித்ஷா இன்னொரு இது குரூப்பத்தை தூக்கி விடுறாரு என்னமோ தெரியல. ஓகே. அப்ப தமிழ்நாட்டுல இப்போ தாவேக்கா அரசை யாராலையும் அசைச்சுக்க முடியாத அளவுக்கு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலையும் 5 ஆண்டு இல்லாம உங்க ஓட்டை யாரு கேட்டா என்னமோ உங்க ஓட்டை பார்த்து ஜெயிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, மறந்துருங்க, அதெல்லாம் அந்த காலங்க. அப்ப திமுக அதிமுக இனி கிடையாது, தாவேக்கா மட்டும்தான். எலெக்ஷன் நடந்ததுன்னா ஞானேஷ்குமார் வந்து ரிசல்ட், அமித்ஷா வந்து ரிசல்ட் சொல்லிடுவாரு, ஞானேஷ்குமார் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் அவர்களை இப்ப ஸ்டாலின் வந்து நிக்கிறேன்னு சொல்லும் போது நிக்காதீங்க, ஜெயிக்க மாட்டீங்க சொல்றேன். இப்போ பை எலெக்ஷன்ல கூட நிக்கிறது வாய்ப்பு இல்லையா? நீங்க தோல்வி நிச்சயம். ஆனா சொல்லிட்டே இருக்காரு, ஆட்சி வந்து 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ கவிழ்ந்ததுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இவர் அமித்ஷா கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காரு, அமித்ஷா தனியா அப்படியே அதான் பேசி ஒருவேளை நானே உங்க கூட வந்துடுறேன்னு சொல்லிவிட்டாரோ என்னமோ தெரியல. ஓகே. அப்ப அங்கதான் அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் வந்தா இன்னும் அவங்களுக்கு இன்னும் பெட்டர் இல்ல, அங்கதான் ஒரு கேள்வியே வருது. இப்ப அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு செயல்படணும்னு ஸ்டாலின் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஐயுஎம்எல் கட்சி தலைவரான காதர்பாய் மொய்தீன் வந்து சொல்லியிருந்தாரு. காதர்பாய் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய. சோ அப்படிங்கிறப்போ இப்ப உள்ள வரணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பாஜகவோட ஆதரவு வேணுங்கிறதுக்காக அது என்னன்னாலும் பண்ணுவாங்களா திமுக? அது என்ன திமுக மத்தவங்களாம் ரொம்ப யோக்கியம் இல்ல? இல்ல நீங்க சொன்னீங்க. இல்ல கேக்குறேன் மத்தவங்களாம் ரொம்ப யோக்கியம், அது திமுக. அது எப்படி அவ்வளவு வேகமா வருது? அவ்வளவு வெறி பிடிச்சிக்கிட்டு அலையிறீங்க ஒரு நடிகை பின்னாடி, அதான் ப்ரூவ் ஆகுது திமுக. அது எப்படி திமுக? இல்ல சார், மத்தவங்களாம் உத்தம இல்ல, உத்தம புத்திர யோக்கிய இல்ல, நீங்க ஆல்ரெடி சொல்லி திமுக. அது எப்படி திமுக அவ்வளவு வேகமா வருது? இல்ல அப்போ மத்தவங்க ரொம்ப உத்தம புத்திர. இல்ல, நீங்க ஆல்ரெடி அதிமுகவும் தாவேக்காவும் பாஜக கட்சின்னு சொல்லிட்டீங்க. அப்ப திமுக நிலைமை என்ன? கட்சி ஆட்சி வரணும்னா பாஜக அணுகுதானே ஆகணும். ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? இத்தனை பேர் சேரும்போது பின்னாடி பல்ல கட்டிட்டு போனீங்கல்ல, விஜய் பார்த்தீங்களா எவ்வளவு பேர் அப்படியே உங்க மாதிரி பொண்ணுங்க தான் போச்சுங்க பின்னாடி. அது திமுக போகக்கூடாது. அது என்ன விஜய் மாத்திரம் போகலாம், பல கட்சிக்கு போகலாம், பல பேரோட ஜாலியா இருக்கலாம், தனி விமானத்துல போகலாம், எல்லாம் பண்ணலாம், மத்தவங்க பண்ணக்கூடாது. பாஜக ஆதரவு திமுக வந்துச்சுன்னா பண்ணக்கூடாது. பாஜக ஆதரவு திமுக வந்துச்சுன்னா விஜய் கார்டு எவ்வளவுதான். விஜய்க்கு பேர் சொல்றோம், ஒரு வேளை அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நீ ஜாக்கிரதைப்பா அப்படின்னு வேண்டியதான். நிச்சயமாக சார், எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.